நகைக்கடை பெரிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா அளவு வந்து மினிமம் 10க்கு 10 இல்லைன்னா 10க்கு 16 இருக்கும். அந்த வகையில் இது வந்து ஒரு 10க்கு 16ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு 10க்கு 16 அந்த அளவுக்கு இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னாக்கா, இந்த கிழக்க பார்த்த கடைக்கு நீங்கள் வந்து கேஷ் கவுண்டர் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இது வந்து ஒரு நகைக்கடை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து இது வந்து 10 அடி, இது 16 அடி. அப்போ 6 அடி பின்னாடி போய் நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் சார். ஏன்னாக்கா 10க்கு 10 எங்களுக்கு போதும், அவ்வளோதான் நகை வைக்கலாம், அப்போ தான் வந்து இடம் ஃபுல்லாக இருக்கும். கிழக்க பார்த்த வீட்டிற்கு, கிழக்க பார்த்த கடைக்கு, ஈஸ்ட் ஃபேஸிங் கடைக்கு வாசல் நீங்கள் எங்கே வைக்கிறது அப்படின்னாக்கா நார்த் ஈஸ்டில் வைங்க. வாசல் இங்கே தான் இருக்கணும். ஒரு அடியோ 1.5 அடி இங்கே உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு வச்சுக்கிடுவோம் சார். சிறப்பு. உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு இப்படி உட்காரணும். ஸோ நீங்கள் கவுண்டர் எல்லாமே வந்து இப்படி வச்சுக்கணும். இதில் என்ன சொல்ல வர்றோம்னாக்கா, கன்னி மூலை இந்த இடத்துல தான் நீங்கள் பீரோ, இரும்பு பீரோ வடக்க பார்த்து வைக்கணும். கன்னி மூலையில் இந்த நகையெல்லாம் எடுத்து வைப்பாங்க இல்லையா, அது இந்த மூலையில் வைக்கணும். அப்போ கேஷ் ஒன்று இங்கே இருக்கணும், இல்லைன்னா இங்கே தான் கேஷ் இருக்கணும். கிழக்க பார்த்ததுக்கு ஈசானத்தில் வாசல், அக்னியில் கல்லா அல்லது கன்னியில் கல்லா, இது மாதிரி அமைங்க. தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.